ஆனா behind woods உங்களை யாரா போறீங்க நான் தான் வரவே இல்ல என்னங்கடா பண்றீங்க நான் போய் என்னன்னு அதை புடிச்சு ஏன்னா கண்ணை கட்டிட்டு போயிட்டீங்க நான் என்ன பண்ணுவேன் நீங்களே அந்த பொம்மையை எடுத்து அதை மாட்டி விட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு டேட் மாதிரி வந்து அதுக்கு அலங்காரம் பண்ணுவீங்க அப்படிதான் எழுதி இதுக்கு இந்த மியூசிக் வேற ஆமா தம்பி பாப்பாவை தலைகளா பிடிச்சிருக்கீங்க பாவம் பாப்பா ப்ளீஸ் ஸ்ட்ரைட்டா பிடிங்க சூப்பர் சூப்பர் இர்ஃபான் சூப்பர் எக்ஸலென்ட் உஷகன அந்த லாலிபாப் சிக்கன் பீஸ் எடுத்து பிரிப்பீங்க தெரியுமா அந்த மாதிரி பண்றீங்க இதுதான் வாட் இஸ் சமையல் பண்ணி பண்ணி வேற லெவல் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நான் வந்து போட்டு பெர்ஃபெக்ட் மேல இருக்க ஸ்கர்ட்லாம் கரெக்ட்டா போட்டு அவங்க வெச்ச டெஸ்ட்ல பாஸ் நீங்க இர்ஃபானோட வைஃப்க்கு எங்க இருந்தாலும் ஒரு வேண்டுகோள் பாப்பாவை அவங்க கையில மட்டும் கொடுத்துறாதீங்க such a dangerous fellow அந்த பாப்பாவை அப்படியே படுக்க வச்சுட்டு நீங்க வந்து இது பண்ணலாம் ஓகே அண்ட் வைஃப் பத்தி எப்பவுமே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது she is very supportive அப்படிலாம் வந்து சொல்வீங்க சோ அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் வைஃப் பத்தி தான் நான் என் வீடியோ சொல்லிட்டே இருக்கேனே அவன் வந்து அதான் அது வந்து ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருக்குது அந்த அந்த ஒரு விஷயம் ஒரு சப்போர்ட் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிது அது வந்து ஒரு மாதிரி செல்ஃப்லெஸ்ஸாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலு அதனால அது ரொம்ப நல்லா இருக்கும் ஒய்ஃப் கிட்டக்க இருந்து ஓகே அந்த மூமெண்ட் அது வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச மூமெண்ட் எப்படி இருந்தது அது செம்ம ஹாப்பி ஏன்னா அவளுக்குமே வந்து அது வந்து ஷி வாஸ் லாங்கிங் ஃபார் இட் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இதுவாச்சு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அதுக்கடுத்து வந்து செகண்ட் டைம் ஆகும்போது வந்து போத் ஹாப்பி அண்ட் ஆல்சோ வந்து பயம் என்ன ஆகுமோன்னு தெரியலையே ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் அது அப்படியே நாங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் கூட சொல்லலை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அம்மாக்கோ யாருக்குமே சொல்லாமல் கொஞ்ச நாள் அப்படியே அந்த ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆனதுக்கு தான் சொன்னோம் அது ஒரு மாதிரி போச்சு பயம் கலந்து ஹாப்பி ஓகே இனிமே எந்த பயம் கிடையாது ஆல் ஹாப்பி மொமெண்ட்ஸ் தான் அடுத்த வருஷம் பிகின் வித் அவார்ட் வாங்கும்போது பாப்பாவோட சேர்ந்து டெஃபினெட்லி ஓகே என்ஜாய் பண்றோம்